படத்தில் நடிக்கிறாராம் 300 கோடி வசூல் பண்ணதான் 500 ஒரு கதை எழுத இவங்களால முடியல. இல்ல எனக்கு அது ஆச்சரியமா கதை எழுதி அதை கொண்டு வர முடியல. ஏன்னா இந்த டயலாக் எல்லாம் 1000 தடவை யோசிச்சு 1000 பேர்கிட்ட கேட்டுதான் எழுதியிருப்பாங்க. அரசியல்வாதி அடிக்கிறது போறது வர்றதுன்னு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ படத்தில் மூலியமா அரசியல்ங்கிறது பல ஆண்டுகளா நடந்துட்டு. அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து இப்போ அந்த காலத்துல வந்து மக்கள் திரு எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது உதயசூரியனை காமிக்கிறதும் அதுவும் தெரிகிறது அது என்ன உதயசூரியன்கிறதும் அப்புறம் பின்னாடி அந்த சிம்பிள் வர்றதும் சூரிய வெளிச்சத்துல வந்து இப்படி நிற்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இது சிம்பிளைசிங் தானே. ஆமா. இந்த படத்துல ஒரு ஷார்ட் வச்சிருக்காங்க தெலுங்குல. பாலையா வந்து அந்த பொண்ணை ஓடு ரன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பைக்ல வருவார். எவ்வளவு நிமிஷம் நீ ஓடுறன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதே சீனை இவனுங்க ஷார்ட் பியூட்டிக்காக எடுத்து வச்சிருக்காங்க. பின்னாடி சூரியன், சில்லவுட்ல விஜய், முன்னாடி அந்த பொண்ணு ஓடுது. என்ன பெண்களின் முன்னேற்றத்திற்காக இதோ வருகிறார் உதயசூரியன். நான் தான் சொன்னேன், என்னையா சீன் எடுத்து வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒன்று யோசிச்சிங்களா இல்லையா? இவ்வளவு தூரம் ஒரு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இப்ப எடுத்து வச்சிருக்காரு. அப்ப என்னன்னா போன தடவை ஒரு சைக்கிள்ல வந்தாரு, இந்த தடவை புல்லட்ல வருவாரு. பெண்களின் பாதுகாப்புக்காக உதயசூரியன் தான் சொல்லியே ஓட்டு போடுவாரு. ஆமா, அதை காமிச்சே பண்ணுவாங்க. காமிச்சே எல்லாம் பண்ணுவாங்க. அன்னைக்கே சொன்னாலே என் படத்துல ஆமா காமெடி பேசுங்க எல்லாம். ஒன்றும் அதாவது ஒரு படத்துக்கு ஒரு கதை எழுத உங்களால முடியல, எப்படி அரசியல்ல வந்து என்னத்தை கிழிச்சிருவீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? பெண்கள் முன்னேறதுக்கு என்னத்தை கிழிச்ச? வீட்டுல எந்த பொம்பளையுமே இல்லை, மனைவி இல்லை, குழந்தையும் இல்லை. அப்போ என்னத்தை பெண்கள் முன்னேறதை கிழிச்சிருவாங்க? இந்த தற்கொலை இவங்களுக்கு வந்து ஒரு இலவுமே தெரியும். ஆனால் அவங்க திருந்தி பார்க்கும்போது எல்லாமே அவங்க இழந்துருவாங்க. எல்லாத்தையும் இந்த பசங்க இருக்க தற்கொலைகள் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவில் நிற்பான். அப்போ வந்து ஐயோ நாள் வராது, அப்பா நாள் வராது. படத்தை பாரு, டான்ஸை பாரு, அதை பாரு, என்ன இலவோ கர்மாந்திரம் பண்ணி தொலைங்க, அது வேறு. அரசியலில் வந்து நீ உனக்கு என்னன்னே தெரியாது. உனக்கே ஒழுங்காக எது சோறு எப்படி தீங்கன்னு இப்போ தான் கற்றுருக்கீங்க. நீங்கள் ஒன்றுக்கு எப்படி போகணுன்றதை உங்களுக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே நீ எதுக்கு வேறு வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்றத இருக்கிறவனையும் நாசம் பண்ணி போகிறதுக்கு நீங்கள் வழி பண்ணுறாங்க. அது ஜனநாயகன் ஒரு பிணநாயகன் தான். படம் பூரா பிணமாக தான் இருக்குது, சுட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அப்புறம் தேச பாதுகாப்புக்கு வேறு அவர் இறங்குறாரு. இந்த தேசம் என்னன்னு தெரியுமான்னு ஏதோ டைலாக் வச்சு விட்ருக்காங்க, வளைச்சி வச்சு விட்ருக்காங்க, என்னென்னத்தையோ வச்சு விட்ருக்காங்க. அதாவது எச்ராஜா மாதிரி ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. அதுதான் இப்போ கடைசியில் அப்படி தான் ஆக போகுது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்றாங்க. வேலை வந்து விஜய்க்கு டைலாக் பேச தெரிஞ்சதுனால பவர்ஃபுல்லா இருக்குது. இதெல்லாம் எச்ராஜா டைலாக் மாதிரி ஆயிரும். டேய் நான் எடுத்தாலும் அருவா வேண்டான்ற மாதிரி அதை எடுத்து போட்டுருக்கேன். ஆமா, அதாவது நான் சுட்டாலும் இந்த துப்பாக்கி சுடும்டா சுடவாடா அப்படின்னு சொல்லி விஜய் பண்ண மாதிரி தான் ஆயிருக்கு. அதனால விஜய் ஸ்ட்ராங்கா டைலாக் பேசுறதுனால தப்பிச்சிருச்சு. இப்போ இதுல வந்து ஆந்திராலேருந்து சில ரசிகர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் விஜய் பெரிய ஆள், எங்க பாலையா தான் பெரிய ஆளு. விஜய் எல்லாம் வந்து ஆந்திரால பெரிய மவுஸே கிடையாது. கர்நாடகாலையும் சரி, ஆந்திராலையும் சரி விஜய் ஒண்ணுமே கிடையாது. கேரளால வந்து மட்டும்தான் இருக்குது, இங்கெல்லாம் கிடையாது. அவ்வளோலாம் சொல்லாதீங்க, பாலையாவுக்கு ஈக்குவலா நிக்க முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாங்க. அது நான் விஜயை பாராட்டினேன். விஜய் எப்படி அந்த படத்தை விட்டு கொடுக்க முடியாது இல்ல, வெளியே அதர் ஸ்டேட்டுக்கார நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதோட அதான் ஏன் தப்பிக்கல நான் அடிப்பேன். அதாவது என்னன்னா பாலையாலாம் நம்ம வந்து அப்படிதான் சொல்லணும், நமக்கு விஜய் தான் நம்ம. ஏன்னா ஒரு தமிழை நம்ம வீட்லயே ஒரு பிள்ளை இருக்கு, அது லூஸா போச்சுன்னா கூட வெளியே துரத்தி விட முடியும். அது ஸ்கூல்ல நம்ம சென்டிமெண்டா கொண்டு வந்துட்டீங்க சேர்த்து நம்ம தான் அதை படிக்க வைக்கணும், அதெல்லாம் பண்ணி வைக்கணும். அது கரெக்ட். அது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த வகையில் நான் விட்டு கொடுக்க, நானே விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க யாருண்ணா? அது கரெக்ட். விஜய்னா வந்து வேற எவன் நம்ம கை வச்சாலும் விட மாட்டேன். நாங்க எப்படி இருந்தாலும் பண்ணுவோம். நீ எல்லாம் தொடர்றதுக்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அதான் அவங்க சொன்ன, அதான் நான் சொன்னேன், பாலையா அவங்க ஊர்ல பெரிய ஸ்டார், நம்ம ஊர்ல ட்ரால் ஸ்டார். நம்ம ஊர்ல ஒரு ட்ரால் தான் பண்ணாங்க. ஆனா விஜய் அந்த ஊர்ல ட்ரால் ஸ்டார் கிடையாது. அது பெருமை, நமக்கு பெருமை. கரெக்ட். அது வேற எந்த ஸ்டேட்லயும் ஒரு ட்ரால் பண்ண முடியாது. பண்ணாலும் நாங்க தான் பண்ணுவோம். ஆமா ஆமா, எந்த ஸ்டேட்லயுமே ஒரு ட்ரால் கிடையாது. மரியாதையா தான் இது பண்றாங்க. அதனால வந்து அது ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருக்கு. நம்ம விஜய் நம்ம தான் காப்பாற்றணும். இதுல இன்னொரு இதே என்னன்னா, இப்ப நான் ஜனநாயகன் வந்து பகவான் கேசரியோட ரீமேக் அப்படின்னாங்க. பகவான் கேசரியே வந்து ஒரு தமிழ் படத்துல இருந்து எடுத்த ஒரு லைனு, எல்லாமே அரைச்சமாவு தானே. பாபுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் வந்ததுன்னு சிவாஜி கணேசன் நடிச்சது. அதுல உள்ள கதை தான் அந்த ஸ்ரீதேவி அவர் எப்படி வளர்க்குறாரு, சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் வளர்த்து படிக்க வச்சு பட்டம் வாங்குற வரைக்கும் இருந்தால் அந்த பொண்ணு இன்னொருத்தனை நான் லவ் பண்றேன்னு சொல்லி இவருக்கே எதிர்ப்பா வந்து கடைசியா நான் மாமா சொல்றதுதான் கரெக்டுன்னு சொல்லி லவரை விட்டுட்டு சிவகுமார் தான் லவ்வர். அதில்
ஐயோ, அதான் அந்த கதை. வெண்ணிராடை நிர்மலா வந்து ஹீரோயின். சிவகுமார் படத்தை எடுத்து தான் இப்போ தமிழில் இவங்க எடுத்திருக்காங்களா? இல்ல இன்னொரு விஷயத்தை கேளுங்க. பாபுங்கிற படம் வந்து ஓடையில் நின்னுன்னு சொல்லிட்டு மலையாளத்துல 1965 பிரேம்நிசன் நடிச்ச படம். அது ஒரு ஒரிஜினல் நாவல், ஒரு ரைட். அங்கிருந்து எடுத்ததை பாபு 71 எடுக்கிறாங்க. 71 எடுத்ததை 85 ராஜேஷ் கண்ணா வச்சு பாபுன்னு மறுபடியும் ஹிந்தியில் எடுக்கிறாங்க. அந்த படமும் சூப்பரா ஓடுது. அதை மறுபடியும் 2023 பவன் கேசரி பண்ணி பவன் கேசரி கிட்ட இதுக்கு நேஷனல் அவார்டு தந்துடுறாங்க. பவன் கேசரிக்கு? ஆமா. அப்படியா? நேஷனல் அவார்டு படமா இது? நேஷனல் அவார்டு படங்கிறதுனாலதான் விஜய் வந்து இந்த படத்தை ஓகே பவன் கேசரி 4 வாட்டி பாக்குறாப்ல. அது VT கணேஷ் சொல்றதுல சொல்லியிருக்காராம். நான் வந்து விஜய் பார்க்கும் போதுல ஒரு 4 வாட்டி பகவான் கேசரி பார்த்துனே இருந்தாரு. அப்படியா? அதாவது அதுல இருந்து ஒரு சீன் கூட மாறாம அப்படியே நச்சுக்கிறாரு. அந்த மாதிரி எல்லா சீனும் அதுல இப்படி தலையாட்டினா இதுல இப்படியே தலையாட்டுறது, அதுல இப்படி சொன்னா இதுல இப்படி சொல்றதுன்னு அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்காங்க. அதுலலாம் டவுட்டே கிடையாது. அதுல ஆனா பாலையா பண்ண ஆக்ஷன் வந்து மலையாள படத்துல இருந்து தமிழுக்கு வந்து தமிழ் ஹிந்திக்கு போய் ஹிந்தி தெலுங்குக்கு வந்து தெலுங்கு திருப்பி தமிழுக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இப்ப இவங்களே லைன் வந்து ஒண்ணு, இந்த பேஸ் லைன் பகவான் கேசரியோட பேஸ் லைன் பாபு, அது ஒரு ரைட்டர் எழுதுனது, சரிங்களா? அதுக்கப்புறம் பேரலா ஒரு ஸ்டோரி வரும்ல, இந்த வில்லன் நாட்டு அழிக்கிறது, அதெல்லாம் அது விஜயகாந்த் படம். அந்த பென்ட்ரைவங்கடா அதை அந்த பொண்ணோட லேப்டாப்ல சொல்லிட்டேன், அந்த பொண்ணை பிடிக்கடா, அந்த பொண்ணுக்கு ஏன் நம்மள பிடிக்கிறாங்கன்னே தெரியாது. இந்த கதையை கேட்டோன்னு சொல்லிட்டேன், இது சத்ரியன் படம் கதையாச்சுடா. இந்த பொண்ணு வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது வாசலடியே பார்த்து அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அணில் வரும். அச்சோ, அந்த அணில் பார்த்தியா, ஏய் அதை பிடிக்கிறேன் பார், அணில பார் அப்படின்னு. இந்த சீன் இருக்குமா இருக்காங்களா, இல்ல அந்த இடத்துல முயல் வருமா, அதுதான் தெரியல. பின்னாடி சூரியன், சில்லவுட்ல விஜய், முன்னாடி அந்த பொண்ணு ஓடுது. பெண்களின் முன்னேற்றத்திற்காக இதுவும் வருகிறார் உதயசூரியன். ஆந்திரால இருந்து சில சீரியல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் விஜய் பெரிய ஆள், எங்க பாலையா தான் பெரிய ஆளு. விஜய் எல்லாம் வந்து ஆந்திரால பெரிய மவுஸே கிடையாது, இங்கெல்லாம் கிடையாது, அவ்வளோலாம் சொல்லாதீங்க, பாலையாவுக்கு ஈக்குவலா நிக்க முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாங்க. பாலையா அவங்க ஊர்ல பெரிய ஸ்டார், நம்ம ஊர்ல ட்ரால் ஸ்டார். நம்ம ஊர்ல ஒரு ட்ரால் தான் பண்ணாங்க. ஆனா விஜய் அந்த ஊர்ல ட்ரால் ஸ்டார் கிடையாது, அது ஒரு ட்ரால் ஸ்டார். அது பெருமை, நமக்கு பெருமை. கரெக்ட். நம்ம வீட்லயே ஒரு பிள்ளை இருக்கு, அது லூசா போச்சுன்னா கூட வெளியே துரத்தி விட முடியும். அது ஸ்கூல்ல நம்ம சென்டிமெண்டா கொண்டு வந்துட்டீங்க, சேர்த்து நம்ம தான் அதை படிக்க வைக்கணும், அதெல்லாம் பண்ணி வைக்கணும். அது கரெக்ட். அது நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த வகையில் நான் விட்டு கொடுக்க, நானே விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க யாருண்ணா? அது கரெக்ட். விஜய்னா வந்து வேற எவன் கை வச்சாலும் விட மாட்டேன். நாங்க எப்படி இருந்தாலும் பண்ணுவோம். நீ எல்லாம் தொடர்றதுக்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. இப்போ நீங்க சொல்றது வந்து புஷியானந்த் பார்க்கணும், அப்படியே டெரராகவே இருக்கணும். வாய்ஸ் ஓவர் நான் காட்டவே மாட்டேறாங்க பாருங்க, கண்ணை என்ன, ஏன்னா க்ளோஸ் அப் வச்சுட்டாங்கன்னா ஏதாவது உளறி வச்சுருவாப்புல, டைலாக் பேசுறேன்ற பேர். சரி அப்படின்னு என்ன ஆச்சுன்னா, புஷியானந்த் ஒரு வில்ல அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. புஷியானந்த் வில்ல இல்லை, இவரை பில்டப் இன்ட்ரோ யாருன்னு தெரியுமா, அவரை தொற்றாத அப்படின்னு. அவங்களா இப்போ அவங்களா 4 பேர் சேர்ந்து படம் எடுத்துருக்கு, அவங்களாம் டைலாக் எழுதி அவங்களாம் பேசியிருக்காங்க. இல்லைண்ணே, இதுல என்னன்னா இல்லாஜிக்கல் சீன்ஸ்னுவாங்கல்ல, இந்த ட்ரெயிலர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து எப்படின்னா காட்டுல ஒரு ஃபைட் நடக்கும். எதுல? பகவான் கேசரியில. எல்லாமே அப்படியே வச்சுப்போம். பகவான் கேசரியில காட்டுல ஒரு ஃபைட் நடக்கும். காட்டுல இருக்க ஃபைட்ல வந்து பாலையா வந்து 4-5 பேரை வெட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும். பெரிய ஒரு கூட்டத்தை அடிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாத்துறாரு. இதுல வந்து விஜயோட இன்ட்ரடக்ஷன் இந்த நெருப்பு வச்சுக்கிட்டு இப்படின்னு காட்டுல இருந்து வர்ற மாதிரி அவன் தான் தளபதி வெற்றி பண்ணாங்க. சைட்ல 2 யானை இப்படி வந்து தும்பிக்கை எடுத்துட்டு பண்ணுது. அதான் அந்த கட்சி கொடியோட அந்த அது வருது. யானை நெருப்பை காமிச்சா ஓடிடும். ஆமா, இவர் காட்டு அவங்களுக்கு கிடையாதுங்க. டிசைன் பண்றவன், கிராபிக்ஸ் பண்ற, நீங்க யோசிக்க. ட்ரிப்ளிகேன்ல பத்திரிகை டிசைன் பண்றவங்க இருப்பாங்க, விசிட்டிங் கார்டு நீங்க சொன்னாதான் வைப்பாங்க. ஆமா, புரியுதா? அந்த குழந்தை அழுகிற மாதிரி ஒண்ணு வைங்க, செத்துட்டாரு ஒருத்தர், அவர் பேர் சொல்லுங்க பண்ணி கொடுக்கணும், மாற்றி வச்சிருவாங்க. ட்ரிப்ளிகேன்ல அந்த டிசைன் பண்றாங்களா, அவனுங்களுக்கே நம்மளோட பயங்கரமான நாலேஜ் இதுல. அவனு சூப்பரா பண்ணுவாங்க. நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது கேட்டாதான் வேணும்ட்டு ஒண்ணு வைப்பாங்க, இருங்க யானை வைக்கிறேன் புலி வைக்கிறேன்னு. ஆனா அவங்களுக்கு லாஜிக் நல்லா தெரியும். ஆனா இவங்களுக்கு எங்க லாஜிக் போச்சுன்னு அதை ட்ரிப்ளிகேன்ல பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. ஏங்க யானை தீய காட்டினா ஓடிடுங்கன்னு சொல்லி புஷியானந்த் யோசிச்சிருப்பாப்புல. இல்லை தலைவன் சொல்லிட்டோமே, சரி பரவாயில்ல தம்பி, இது போட்டோ தானே போடுங்கன்றிருப்பாங்க. அந்த மாதிரி அதை எடுத்து அங்கே போட்டாங்க. யானை தீய காட்டினா ஓடிடும், பாம்பு பள்ளி எதாக இருந்தாலும் தீய காட்டினா ஓடிடும். ஆனால் இவர் காட்டுக்குள்ளே தீயோட வராரு, ஆனால் யானை வந்து இவரை வரவேற்கு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி குளறுபடி பண்ணி கொத்தா படம் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எப்படின்னா அதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு இருக்குது, பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, சின்ன பையங்களுக்கு பிடிக்கிற மாதிரி துப்பாக்கி சண்டை வீடியோ கேம் இருக்குது,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேச பாதுகாப்பு இருக்குது, தேசத்துக்காக வேற போராடுறாரு, ம். மாநிலத்துக்காக போராடுறாரு, ம். அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளை போட்டு அடிக்கிறார். ஆமா. அப்படி போகிறேன். நான் நினைக்கிறேன் கடைசி சீனில் கிளைமேக்ஸே அதுதான். ஏன்னா அந்த டைலாக் இருக்கு, அரசியல்வாதிகளை பூரா உட்கார வச்சுருப்பார், சுற்றிலும் கைதி மாதிரி உட்கார வச்சுட்டு சவுக்கு எடுத்து அடிப்பார். மக்களுக்காக சேவை செய்ய சொன்னால் கொள்ளையாட அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா புஷி ஆனந்தெல்லாம் உட்கார வச்சு சவுக்கில் அடிக்கிற மாதிரி சீன் அது. ஏன்டா மக்களுக்கு சேவை செய்ய சொன்னால் நீங்களாம் ஆளுக்கு இப்போ ஆட்டையை போட்டு திங்கடா வந்திருக்கீங்கன்னு சொல்லி பர்சனலாக இருக்கிற கடுப்பில் இதெல்லாம் மைண்டில் வந்துட்டு போகும்ல. எதுனா இப்போ பந்தல் போடும்போது ஆட்டையை போட்டது, புஷி ஆனந்த் கொண்டு போய் அடகு வச்சது, டெல்லியில் இதில் போட்டு சாவடி அடிக்கிற மாதிரி தான் அந்த சீனை பண்ணியிருக்காங்க கடைசியில் கிளைம். ஆனால் பாவனை பிரகாஷ் தெரியாம ஒரு படத்துல முத்துப்பாண்டி கோட்டடின்னு சொல்லிட்டாப்ல, வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறாப்ல. முத்துப்பாண்டி கோட்டடின்னு வருவார்ல கில்லி, வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறாப்ல. இந்த பிரகாஷ் ராஜ் தானே கடைசியா மெயின் வில்லன், அவர் தானே அந்த அரசியல்வாதி, அந்த மெயின் இது அவரை தான் போட்டு கட்டி வச்சு சேர்ல வச்சு அடிக்கிறாப்ல. ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. பிரகாஷ் ராஜே எதுவும் வேணான்னு நான் வேற பக்கம் போறேன்னு சொல்லிட்டால அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, அவரு வேற பாருங்க தன்னுடைய கொள்கைக்கு எதிராக நடிகனாக மாறி அங்க உட்கார்ந்துருக்காரு இல்ல. அவரு யாருக்கு எகெயின்ஸ்ட்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரு போய் கொள்கைக்கு எதிராக மறுபடியும் உட்கார்ந்து வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரு அடி வாங்குற சீனு எத்தனை தடவை இதை பாக்குறது இல்லை. இதெல்லாம் பழைய வெறுப்பில் பண்ணது தான் ஜெய். ஆனால் இது படம் ஓடாது. எல்லாத்தையுமா கொண்டாங்க, உலக அரசியல்லேருந்து மாநில அரசியல், மத்திய அரசு, அரசியல்வாதி, குழந்தை, மக, அதுக்கு ட்ரைனிங் திருப்பி கொடு, எல்லாமே சுட்டதுங்க. அவர் படத்துலேருந்து எடுத்து போட்டிருக்காப்புல. கில்லிலேருந்து கொஞ்சம் சீனு, இதுலேருந்து கொஞ்சம், அதில் கொஞ்சம், பாலையா படத்தோட மெயின் எப்படின்னு போட்டு அதை எவனோ ஒருத்தர் சொன்னான், பிரியாணியை வச்சுட்டு ரசத்தை ஊற்றி திங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது இருக்கு. கொஞ்சம் லிக்விடேட் பண்ணி சாப்பிடுங்க, கொஞ்சம் ரசம் ஊற்றிங்க பிரியாணியில் அப்படின்னு. அது கூட இல்லைண்ணே. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காட்சி ட்ரெய்லரில் அதை காண்கல. எனக்கு என்ன பக்குங்குதுன்னா, படத்தில் பகவந்த் கேஸில் ஒரு காட்சி இருக்கு. அந்த குழந்தை வந்து இந்த அப்பா இறந்ததை பார்த்து ஷாக்கில் வந்து பயந்துரும். அதான் படம். அதனால அதை எப்படியாவது தைரியமான பொண்ணா வளர்க்கணும்னு பாலையா வந்து ட்ரை பண்றாரு. இந்த பொண்ணு வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போது வாசலடியே பார்த்து அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அணில் வரும். அச்சோ, அந்த அணில் பார்த்தியா, ஏய் அதை பிடிக்கிறேன் பார், அணில பார் அப்படின்னு. இந்த சீன் இருக்குமா இருக்காதா, இல்ல அந்த இடத்துல முயல் வருமா, அதுதான் தெரியல. அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் ட்ரெய்லர்லேயே காமிச்சா அப்புறம் எப்படி படம் பார்க்க. இல்லைண்ணா, எனக்கு தெரிஞ்ச இந்த சீன்ல அணில வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, இவங்க எல்லாத்தையுமே சீன் பை சீன் காப்பி பண்ணணும், எதையும் நம்ம மாற்றிக்க கூடாதுல தெளிவாக இருந்திருக்காங்க. இந்த ஒரு படத்திலேயே, சாதாரண திரைப்படத்திலேயே அவங்க அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி மாற்றலை.